ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூலும்ஸில் பற்றி பார்க்கலாம். இப்போ 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, Q1 Q2 செப்பரேட்டட் பை a distance r. கண்டிப்பாக இந்த 2 சார்ஜுக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் வந்து ஒன்று அட்ராக்டிவாக இருக்கும் அல்லது ரிப்பல்சிவாக இருக்கும். கூலும்ஸில் எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த ஃபோர்ஸை பற்றி தான் சொல்லுது. அதாவது F is directly proportional to product of their charges and inversely proportional to square of distance between them. இந்த ப்ரொபோர்ஷனலை நம்ம ஈக்குவல் பண்ணணுன்னா கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். ஸோ F is equal to K into Q1 Q2 by R squared. இப்போ நம்மளுக்கு K மட்டும் வேணும் அப்படின்னா F into R squared by Q1 Q2 இப்படியே யூனிட்டும் எழுதிடலாம். Fஓட யூனிட் நியூட்டன், Rஓட யூனிட் மீட்டர், ஸோ R ஸ்கொயர்னா மீட்டர் ஸ்கொயர் பை Q1 Q2. Qஓட யூனிட் கூலும், ஸோ 2 கூலும் இருக்குது, கூலும் ஸ்கொயர். இதுதான் Kஓட யூனிட். இப்போது Kஓட வேல்யூ என்னென்னா 1/4 pi epsilon naught. இது எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பையோட வேல்யூவும் எப்சிலான் நாட்டோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக 9 × 10⁹ கிடைக்கும். சரி, இந்த 1/4 pi epsilon naught எப்படி வந்தது? இப்போது நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. அந்த பாயிண்ட் சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் இருக்கும். இந்த எல்லா டைரெக்ஷனையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சர்ஃபேஸ் வரையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பியர் தான் வரைய முடியும் இல்லையா? அப்போ காஸ் லா படி க்ளோஸ்டு இன்டெக்ரல் E ds is equal to Q by epsilon naught. E வந்து கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம எதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் போதுன்னா ds, அதாவது ஏரியாவை மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் போதும். சரி, இன்டெகிரேஷன்னா முதல்ல என்ன ஆட் பண்ணணும்? எதை ஆட் பண்ணணும்? ஏரியாவை ஆட் பண்ணணும். அப்போ எல்லா குட்டி குட்டி ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா டோட்டல் ஏரியா கிடைக்கும். டோட்டல் ஏரியா எதோட ஏரியானா ஸ்பியரோட ஏரியா. ஸோ ஸ்பியரோட டோட்டல் ஏரியா வந்துட்டு 4 pi r squared. அப்போனா இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு 4 pi r squared கிடைக்கும். ஸோ 4 pi r squared is equal to Q by epsilon naught. அப்போ நம்மளுக்கு E is equal to 1/4 pi r squared into Q by epsilon naught. இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். 1/4 pi epsilon naught ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் into Q by r squared. இந்த 1/4 pi epsilon naught தான் கான்ஸ்டன்ட். ஏன் 4 pi epsilon naught வருது? 4 pi முதல்ல ஏன் வருதுன்னா இந்த சார்ஜோட எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கவர் பண்ணுற சர்ஃபேஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்பியராக தான் நம்மளால் வரைய முடியும். அந்த ஸ்பியரோட ஃபார்முலாலே 4 pi வந்துடுது. அதனால தான் 4 pi வந்து எல்லா ஃபார்முலாலே 4 pi வந்துடும். எப்சிலான் நாட்னா என்னென்னா இது வந்து மீடியமை பொறுத்தது. இப்போது 2 சார்ஜ் இருக்குது. இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? அதே போல் இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் ஏதாவது ஒரு மீடியம் இருக்கும். ஒன்று அது வந்து ஏராக இருக்கலாம் அல்லது எதுவுமே இல்லாமல் வேக்யூமாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு மீடியம் இருக்குது. எல்லா மீடியமும் ஒரே மாதிரி இந்த ஃபோர்ஸை அலோவ் பண்ணுமானா கிடையாது. ஏர் வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸை அலோவ் பண்ணும், வேக்யூம் வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸை அலோவ் பண்ணும். ஸோ அந்த மீடியமை பொறுத்து அந்த ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் பெர்மிட்டிவிட்டி. அதாவது எவ்வளவு ஃபோர்ஸை அலோவ் பண்ணுது அதுதான் பெர்மிட்டிவிட்டி. இதை தான் வந்து எப்சிலான் நாட்டுன்னு சொல்கிறாங்க. இதே வந்து வேக்யூமோட வேல்யூ வந்து 8.854 × 10⁻⁻12. அதாவது வேக்யூம் வந்து எவ்வளோ ஃபோர்ஸை அலோவ் பண்ணும் அந்த வேல்யூ தான் இது. இதோட யூனிட் வந்து ஆக்சுவலாக எப்சிலான் நாட் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, நமக்கு வந்து நியூமரேட்டரில் வேணும். ஸோ என்ன பண்ணலான்னா இந்த யூனிட்டை அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம். கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இதான் இதோட யூனிட். சரி, ஓகே. அப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் F is equal to K into Q1 Q2 by R squared. இப்போ நம்மளுக்கு கேக்கு என்ன எழுதிக்கலாம்னா 1/4 pi epsilon naught into Q1 Q2 by R squared. இப்போ இந்த 4 pi epsilon naught எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து கூலும்ஸ் லாவோட வெக்டார் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்கேலார்னா என்னென்னு தெரியணும், வெக்டார்னா என்னென்னு தெரியணும். ஸ்கேலார்னா மேக்னிடியூட் மட்டும்தான், வெக்டார்னா மேக்னிடியூடோட டைரக்ஷனும் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு மேக்னிடியூட்னா என்ன? மேக்னிடியூட் எப்படின்னா நம்மளை ஏதாவது ஒரு பொருளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னா அதான் மேக்னிடியூடு. இப்போ இந்த பென்சில் இருக்குது, இந்த பென்சிலோட மேக்னிடியூட் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த பென்சிலோட லென்த்தை சொல்லலாம். அந்த பென்சிலோட லென்த் ஒரு 10 சென்டிமீட்டர்னால் இந்த பென்சிலோட மேக்னிடியூட் வந்து 10 சென்டிமீட்டர். அதுவும் இல்லாமல் இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், அந்த பென்சிலோட வெயிட் ஒரு 5 கிராம் அப்படின்னா இந்த பென்சிலோட மேக்னிடியூட் வந்து 5 கிராம்.
அதாவது நான் ஏதாவது ஒரு பொருளை அது ஒரு வேல்யூவில் சொன்னேன் அப்படின்னா அதுதான் மேக்னிடியூட். பொருள்னு கிடையாது, என்ன வேணாலும் இருக்கலாம். எனிதிங். இப்போ டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, ஏதாவது ஒன்று அதை வந்து நான் ஒரு வேல்யூவில் சொல்கிறேன், நம்பரில் சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் மேக்னிடியூடு. இப்போ சார்ஜோட மேக்னிடியூட்னா 2 கூலும். இப்போ நான் அந்த சார்ஜ் என்ன சொல்கிறேன், ஒரு வேல்யூவில் மெஷர் பண்ணி சொல்கிறேன் இல்லையா? ஸோ இந்த வேல்யூ தான் எனக்கு மேக்னிடியூடு. சரி, இப்போ மேக்னிடியூட்னா புரிஞ்சிருக்கோம். அடுத்து வெக்டார்னா என்னென்னு பார்க்கலாம். வெக்டார்னா என்ன சொன்னால் மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கலாம். இப்போது நான் இந்த ஏன்ற பாயிண்டில் இருக்கேன், நான் பீன்ற பாயிண்ட்டுக்கு போகணும். இப்போ எனக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ஏசிபி வழியாக போகலாம், அல்லது நான் ஏபி வழியாகவும் போகலாம். நான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணுறேன். அதாவது இப்போ நான் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை சூஸ் பண்ணுறேன். அந்த டைரெக்ஷன் என்ன, ஏபி. அதாவது இந்த 10 கிலோமீட்டர் ஒரு நம்பரில் சொல்கிறேன் இல்லையா, இதுதான் மேக்னிடியூட். ஆனால் மேக்னிடியூட் இப்போ டைரெக்ஷன் அப்படின்னா ஏபி. இப்போ நான் ஏசிபியை சூஸ் பண்ணாமல் ஏபி டைரெக்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வெக்டார் அப்படின்னா எனக்கு மேக்னிடியூடும் கிடைக்கிது, அதே போல் டைரெக்ஷனும் கிடைக்கிது. நாம் இந்த கூலும்ஸில் முழுக்க வெக்டார் ஃபார்மில் தான் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு யூனிட் வெக்டரோட ஃபார்முலா தெரியணும். வெக்டார்னால் எதில் எழுதணும்னா, யூனிட் வெக்டார் அப்படின்னா வெக்டார் டினோட் பண்ணும், மேக்னிடியூட் டினோட் பண்ணும். அதாவது வெக்டார் பை மேக்னிடியூட். யூனிட் வெக்டாரோட ஃபார்முலா வெக்டார் பை மேக்னிடியூட். இப்போ நம்மளுக்கு வெக்டார் என்னென்னா அதோட டைரெக்ஷன் தானே வெக்டார். அந்த வெக்டார் வந்து ஏபி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் என்ன 10 கிலோமீட்டர். ஸோ 10 யூனிட் வெக்டார் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னா வெக்டார் பை மேக்னிடியூட். அடுத்து நமக்கு வெக்டார் லா ஆஃப் அடிஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போது எங்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளோட 2 வெக்டார் வந்து எனக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிளோட 2 வெக்டார் வந்து நமக்கு தெரியும். என்னென்னா ஒன்று ஓபி வெக்டார் ஒன்று, பிக்யூ வெக்டார் ஒன்று. அப்படின்னா இன்னொரு வெக்டார் என்னன்னு கேட்பாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண வெக்டார் தான் இன்னொரு வெக்டார். இதுதான் வந்து ரிசல்டன் வெக்டார். அதாவது நல்லா ஞாபகம், எனக்கு ஆரோ மார்க் வந்து ஓலேருந்து பிக்கு போயிருக்கணும், அப்புறம் கண்டினியூஸாக பிலேருந்து கியூக்கு போயிருக்கணும். அப்போனா தான் நான் இதோட ரிசல்டன்ட் இந்த வெக்டார் வந்து எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அடுத்து நம்ம கூலும்ஸ் லாவோட வெக்டார் ஃபார்ம் பார்க்கலாம். இப்போ 2 சார்ஜ் இருக்குது, Q1 Q2. அது ரெண்டையும் நான் ஏ பாயிண்ட்லேயும் பி பாயிண்ட்லேயும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜின். ஸோ ஓலேருந்து Q1ஓட டிஸ்டன்ஸ் R1, அதே போல் ஓலேருந்து Q2ஓட டிஸ்டன்ஸ் R2. இப்போ இது ரெண்டுமே ப்ளஸ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ரெண்டும் ரிப்பல் ஆகும் இல்லையா, தள்ளி போகும். ஸோ இப்போ இந்த ஏனால், அதாவது Q1னால் Q2க்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும். அந்த ஃபோர்ஸ் வந்து F21. அதே போல் Q2வால் Q1க்கு ஒரு ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும், அதுதான் F12. சரி, ஓகே. இப்போது Q1னால் Q2க்கு கிடச்ச ஃபோர்ஸ் F21னா அப்போ அது ஒரு டைரெக்ஷனில் போயிருக்குல்ல, அந்த டைரெக்ஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதே போல் Q2வால் Q1க்கு கிடச்ச ஃபோர்ஸ் F12னா இதோட டைரெக்ஷனையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதோட வெக்டார் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதாவது அதோட டைரெக்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வெக்டார் ஃப்ரம் 1 to 2. இப்போது நான் ஏன்ற பாயிண்ட்டை 1ன்னு பீன்ற பாயிண்ட்டை 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 1லேருந்து 2க்கு போகிற வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். எதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரிஜினில் இருந்தால் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரிஜினில் இருந்து O to A, அப்புறமா 1லேருந்து 2, அதாவது A to B. ஸோ நம்ம ஆல்ரெடி வெக்டார் லா ஆஃப் அடிஷனில் படிச்சிருப்போம். 2 வெக்டார் இருக்குது அப்படின்னா ரிசல்டன் வெக்டார் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ O to A, A to B கண்டினியூஸாக இருக்குது. அப்போ அதோட ரிசல்டன்ட் என்னவாக இருக்குன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ரிசல்டன்ட் என்ன, OB. ஸோ OB வந்து என்னவாக இருக்குன்னா அது OAவையும் ஏபியையும் ஆட் பண்ணுற மாதிரி OB இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு வேல்யூ தெரியும். OBனா R2, OAனா R1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். R1 + AB. ஸோ AB is equal to R2 - R1. நான் இந்த R2 - R1 R21 வெக்டார்னு எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இப்போது நம்ம இதை யூனிட் வெக்டார்லேயும் எழுதிடலாம். ஆல்ரெடி சொல்லிட்டோம், யூனிட் வெக்டார் அப்படின்னா அதோட வெக்டார் பை மேக்னிடியூட். சரி, இதோட வெக்டார் என்ன, R21 வெக்டார் பை அதோட மேக்னிடியூட்னா இதோட வேல்யூ. ஸோ அதை நான் மாடுலஸில் டினோட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது இந்த யூனிட் வெக்டாரை நம்ம டினோட் பண்ணல,
அதை எப்படி டினோட் பண்ணால் R21 கேப்னு எடுத்துக்கலாம். R21 கேப் இஸ் ஈக்குவல் டு R21 வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் R21. ஓகே, இப்போ நம்ம 1 to 2 மாதிரியே நம்ம 2 to 1 கண்டுபிடிக்கணும். இப்போது 2 to 1 அப்படின்னா வெக்டார் வந்து 2லேருந்து 1க்கு போனோம். எதாக இருந்தாலும் நம்ம ஒரிஜினலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ O to B அப்புறமா B to A. இப்போது நம்மளுக்கான வெக்டரோட டைரக்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதாவது OBBA அப்படி இருக்கும்போது அதோட ரிசல்டன்ட் வெக்டார் வந்து இது ரெண்டே ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எது அதோட ரிசல்டன்ட் வெக்டார்னா இதுதான். ஸோ எது ரெண்டே ஆட் பண்ண மாதிரி இருக்குன்னா இது ரெண்டையும். அப்போது OA எப்படி இருக்கும் அப்படின்னா OBயையும் BAவையும் ஆட் பண்ண மாதிரி OA இருக்கும். ஸோ உங்களுக்கு வேல்யூ தெரியும். இது R2, இது R1. ஸோ R1 இஸ் ஈக்குவல் டு R2 ப்ளஸ் BA. அப்படின்னா BA இஸ் ஈக்குவல் டு R1 மைனஸ் R2. இந்த R1 மைனஸ் R2வை எப்படி எழுதலாம்னா R ஆஃப் 1 2 வெக்டர்னு எழுதிக்கலாம். சரி, இதே மாதிரி இப்போ இதில் மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறோம். இப்போது இந்த ஸ்டெப்பில் மைனஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா R2 மைனஸ் R1ன்னு கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஆஃப் R2 மைனஸ் R1 என்னென்னு எழுதலாம்? R21 எழுதலாம்ல. அப்போ R21 வெக்டர். அப்போனா இதுவும் இதுவும் ஈக்குவல், இதுவும் இதுவும் ஈக்குவல். அப்படின்னா R12 வெக்டர் எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் ஆஃப் R21 வெக்டருக்கு ஈக்குவல். சரி, அதே போல் R12க்கு நம்ம யூனிட் வெக்டர் எழுதலாம். ஸோ R12 இதோட யூனிட் வெக்டர் கேப். ஸோ R12 கேப் இஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூனிட் வெக்டர் எழுதணும். ஸோ R12 வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் R12. சரி, ஓகே. இப்போது இதோட ரெண்டு வெக்டார் ஈக்குவல் ஆன மாதிரியே மேக்னிடியூடும் ஈக்குவல். மேக்னிடியூட் R12ஓட மேக்னிடியூட் ஈக்குவல்ஸ் டு R21ஓட மேக்னிடியூட். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரெண்டு யூனிட் வெக்டார் இருக்குது. அதே போல் 1லேருந்து 2க்கு போனோட வெக்டார் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா R21. ஸோ 1லேருந்து 2 போன வெக்டார் R21. அதே போல் 2லேருந்து 1க்கு போன வெக்டார் R12. ஸோ 2 to 1 வெக்டார் வந்து R12. அதே மாதிரி இந்த ரெண்டு வெக்டாரும் அதோட R12 ஈக்குவல் மைனஸ் ஆஃப் R21. அதே போல் அதோட மேக்னிடியூடும் ஈக்குவல். சரி, ஓகே. இப்போ நம்ம F21 F12 கண்டுபிடிக்கலாம். F21னா கூலும்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1/4πε0 Q1 Q2 பை Q1னால் Qக்கு கிடைச்ச ஃபோர்ஸ் தான் F21. ப்ளஸ் இதோட வெக்டார் என்ன, 1 to 2 போன வெக்டார் என்னென்னு எடுத்திருக்கோன்னா R21 எடுத்திருக்கோம். ஸோ R21 ஸ்கொயர் ப்ளஸ் அதோட யூனிட் வெக்டர். அதே போல் F12 அதாவது Q2வால் Q1க்கு கிடைச்ச ஃபோர்ஸ் F12. இதோட வெக்டார் 2 to 1ஓட வெக்டாரை R12ன்னு எடுத்திருக்கோம். ஸோ F12 இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை R12 ஸ்கொயர் இன்ட்டு அதோட யூனிட் வெக்டர். சரி, இப்போது R12க்கு பதிலாக நம்ம R21 எழுதிக்கலாம். அதே போல் R12 கேப்போட யூனிட் வெக்டர் எப்படி எழுதுருவோம் நம்ம? R12 வெக்டாரும் ப்ளஸ் அதோட மேக்னிடியூடுமா எழுதணும் இல்லையா? இப்போ இந்த R12 வெக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா மைனஸ் ஆஃப் R21 எழுதலாம். ஸோ இந்த R12க்கு பதிலாக மைனஸ் ஆஃப் R21 டிவைடட் பை மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவல், R12 எதுக்கு ஈக்குவல்னா R21க்கு ஈக்குவல். ஸோ R21 எழுதலாம். சரி, இந்த மைனஸை காமனாக வச்சுக்குவோம். R21 வெக்டார் டிவைடட் பை அதோட மேக்னிடியூட் என்னென்னு எடுத்திருக்கோம், R21 கேப்னு எடுத்திருக்கோம். ஸோ R21 கேப் அதாவது R12 கேப் எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் ஆஃப் R21 கேப்புக்கு ஈக்குவல். ஸோ R12க்கு பதிலாக மைனஸ் ஆஃப் R21 கேப். அப்போனா மைனஸ் ஆஃப் 1/4πε0 Q1 Q2 by R21 ஸ்கொயர் இன்ட்டு R21 கேப். ஸோ இந்த F12 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மைனஸ் ஆஃப்
இந்த டேர்முக்கு பதிலாக அப்படியே F21ன்னு எழுதலாம். ஏன்னா இதுவும் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே சேம் ஃபோர்ஸ் தான், பட் ஆனால் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ், அதனால தான் மைனஸ் வந்திருக்கு.